ஹலோ வாங்க, காலை வணக்கம். நேற்று வந்துங்க காலையில் கிணத்துல போயிங்க மீன் பிடிச்சோம். இப்போ பாறை மீனுங்க எப்போ விட்டதுங்க. சரி பிடிக்கலாம்னா தண்ணி குறையவே இல்லைங்களா. நேற்று எல்லாம் எடுத்து விட்டு போட்டுங்க தண்ணி. அதுக்கு பாருங்க எத்தனை பேர்னு அந்த மீன் பிடிக்கிறக்கு 4-5 பேர் வந்து கூட பிடிக்க முடியலைங்க. அப்புறம்லாம் வலை போட்டு பிடிக்கிற போது எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. அது நான் வீட்டில் இருந்ததுனால எடுக்க முடியலைங்க. அப்புறம் எடுத்துங்க, அது வெட்டவே முடியல பாருங்க. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நான் அடுத்த வீடியோவில் குழம்பும் ஃப்ரை பண்ணினதையும் போடுறேங்க. அதுவுமே பண்ணுற போது எடுக்கலைங்க, சரி சாப்பிட்ற போது தான் எடுத்தேங்க. இது மீனுக்கு இதுதான் இன்னும் உள்ள இதுலின்னா ஏர் பேக்குங்களாம்மா. இதுலின்னா மீன் முதக்காதுங்களாம்மா. இது இத்தச்சோட்டு மீனுங்க. இது ஒரு இருக்குது 10-12 கிலோவுக்கு அத்தனை மீன் பாருங்க. நல்லா வந்துட்டாங்க. இங்கே நேரம் மேலே எடுக்கமோ. இது பாருங்க, பல்லு மனுஷனை காட்டவே இருந்ததுங்க. இன்னும் உசுரோடு தான் இருக்குதுங்களாம்மா. அது பாருங்க, பல்ல பாருங்க. சாமி இருக்குதா எப்படி வாய்க்குல டேஸ்ட் நல்லா இருந்தது. பாறை மீன் தாங்கம்மா, குஞ்சா குழம்புட்டாங்கம்மா. அப்புறம் கிணத்துலேயே இருந்ததுங்க, தீனி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் முடியலன்னு எங்களுக்கு கண்டா பிடிக்கலான்னு. அப்புறம் அவங்களாம் சித்திரை மாதமாக போச்சு, அதை சாப்பிடலின்ட்டுங்க பிடிக்கல. அப்புறம் வையாசியில் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க. அப்புறம் சரி இவங்களெல்லாம் தோட்டக்காரெல்லாம் இருந்தாங்க, குத்தகைக்கு ஓட்டுறவங்க. சரி எல்லாம் சேர்ந்து பிடிச்சி போடலான்ட்டுங்க. ஒன்று இருந்தால் அது ரொம்ப வயசாயிருங்க, அதனால் பிடிச்சாச்சுங்க. பாருங்க, வெட்டுன்னு வெட்டுறாங்க. கை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுங்களாம்மா பிடிக்கிற போது. அது வலிக்குதுங்கிறாங்க. அப்புறம் சரி என்ன பண்ணுறது, பிடிச்சா வேணும் மட்டும் பிடிச்சாச்சுங்க. பாருங்கள், சுத்தம் பண்ணுறாங்க. உப்பு பாக்கெட்டு 3 பாக்கெட் போட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ரொம்ப அருவாள் தீட்டுறாங்க. அது பாருங்க, தலையும் நல்லா இருக்குதுங்க. முள்ளெல்லாம் எல்லாம் பூரா சதையாகவே தான் இருந்ததுங்க. பாருங்கள் இதெல்லாம். ஆனால் இதுதான் அந்த ஏர் பேக்குங்கிறதுங்களாம்மா மீனுக்குங்க. அது வயிற்றுக்குள்ளே இருக்குதுங்க. இது இருக்கிறனால தான் நல்லா நீந்துதுங்களாம்மா. பாருங்கள், குழந்தைகள்லாம் எவ்வளோ வாசியாக பார்க்குறாங்கன்னு. சரிங்க, அடுத்த வீடியோ சமைச்சு எப்படி சமைச்சங்கிறத போடுறேங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். பல்ல பார்த்துங்க. பாருங்கள், கை அளவு